கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15:4. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய இந்த வாழ்க்கையில பார்வோனானது அந்த எகிப்து ஜனங்களை அதிகமாய் துன்புறுத்தி அவர்களை அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர்களை பின்தொடர்ந்தார், ரதங்களோட பின்தொடர்ந்தார். அப்பொழுது மோசேயிட தேவன் சொல்கிறவன் கோலை உயர்த்தி இப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவந்த சமுத்திரத்துல அவனும் அவனுடைய ரதங்களும் முழுமையாய் அழிக்கப்பட்டது. அதே போலதான் நம்ம ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம், வந்தாலும் அந்த பார்வோனுடைய சேனையை போல இருக்கிற அநேக பிரச்சனைகள் என்ன செய்யும், நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வரும். அந்த போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம தேவ ஆவியானுடைய வார்த்தையும் தேவ ஆவியானவரையும் உயர்த்தி பிடிக்கும் பொழுது செங்கடலுக்குள்ளாய் அவர்களை அமிழ்ந்து போக பண்ணுவார். செங்கடலுக்குள்ள அமிழ்ந்து போனதுக்கு அப்புறம் அவங்களால வெளியே வரவே முடியாது. அப்படி நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவன் காணாதபடிக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பின்பதாய் தேவனுடைய பாடல்களை பாடி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தாம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.